Hi guys, இது Cellcare Infotech. நான் இக்பால். நம்ம கையில் ஒரு courier இருக்கு. From சச்சின் குமார் காஞ்சிபுரம்ல இருந்து போட்டிருக்காரு. உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கும் POCO X3 இருக்கு. ஸோ இதை ஓபன் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்த்துடலாம். POCO X3 பாக்ஸ் இருக்கு, உள்ள ஓபன் பண்ணிடலாம். ஓகே, மொபைல் ஆன்ல தான் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னு செக் பண்ணிடலாம். வால்யூம் கம்ப்ளைண்ட் அண்ட் கேமரா கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நம்ம செக் பண்ணிடலாம். ரிங்டோன் எதுவுமே ப்ளே ஆகலை, அலாரம் எதுவும் ப்ளே ஆகலை. நம்ம கேமராவையும் செக் பண்ணிடலாம். ஓகே, கேமரா வந்து பேக் கேமரா ஓகே, ஃப்ரண்ட் கேமரா வந்து சுவிட்ச் ஆன் ஆக மாட்டேங்குது, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது CPU கம்ப்ளைண்ட்னால இந்த ஃபால்ட் வந்து வரலாம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். Qualcomm SM7150 இந்த CPU தான் வந்து POCO X2லையும் இருக்குது, X3லையும் இருக்குது, Redmi Note 10 Pro Max. இது 4 மாடல்லாமே வந்து இந்த CPU தான் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வர ஒரு CPUன்னு கேட்டிங்களாக்கும் இந்த Qualcomm SM7150 தான். ஸோ இது எதனால் அவங்க அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஸோ இவ்வளவு கம்ப்ளைண்ட் இஷ்யூஸ் வருது. ஸோ அப்டேட் பண்ணாலும் அதில் கம்ப்ளைண்ட் வருது, நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதில் வந்து கம்ப்ளைண்ட் வருது. ஸோ ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான CPU தான் இது. ஸோ இது ஏன் நம்மளுக்கு வந்து CPU வந்து ரீபால் பண்ணால் நம்மளுக்கு ரெடி ஆகுது அப்படின்னு கேட்டிங்களாகும், நீங்கள் சாதாரணமாகவே ஒரு கேம் விளையாண்டாலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு மொபைலுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாலோ என்ன ஆகும்னு கேட்டிங்களாகும், அதோடைய முழுக்க வந்து அதோடைய லோடு ஃபுல்லாக CPUவில் தான் இருக்கும். CPU தான் அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்களாகும், உங்களுக்கு CPUவில் வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீட் அதிகமாக இருக்கிற சமயத்தில் இதுக்குள்ள CPUக்கும் CPU பேடுக்கும் இடையில இருக்க அந்த கனெக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கேமரா ஃப்ரண்ட் கேமரா இஷ்யூ, பேக் கேமரா இஷ்யூ, வைட் ஆங்கிள் கேமரா இஷ்யூ, ரிங்கர் இஷ்யூ, மைக் இஷ்யூ, ப்ளூடூத் இஷ்யூ, ப்ளூடூத் ஹெட்செட்டு போட்டு சவுண்டு வராத இஷ்யூ, இல்லை டெட் இஷ்யூ, இது எல்லாமே இந்த ஒரு ப்ராப்ளத்தினால தான் வருது. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு MI சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போனீங்களாகும், அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரே வார்த்தை நீங்கள் வந்து மதர் போர்ட் சேஞ்ச் பண்ணணும், 12,000 10,000 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. வாரண்ட்டி இருந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வாரண்ட்டி இருந்தாலும் இது வந்து எனக்கு வந்து பண்ணித்தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதே டெட் போர்டையே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் லோ காஸ்ட்டில். உங்களுக்கு ஒரு புது மொபைல் என்ன ஒரு லைஃப் வருமோ அதே லைஃப் வந்து CPU ரீபால் பண்ணதுக்கப்புறம் வரும். ஸோ அதனால் வந்து CPU ரீபால் பண்ணால் சீக்கிரமே மொபைல் டெட் ஆகிடும், திரும்ப இந்த ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது வந்து எல்லா மாடலுக்கும் எல்லா மொபைலுக்கும் அந்த மாதிரி ஆகிறது கிடையாது. அதாவது CPUக்கு வெளியில் இருக்கிற ஃபால்ட்டை தான் நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ ரீபால் பண்ணுறோம், ரீஃபிக்ஸ் பண்ணுறோம், நல்லா பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் தெர்மல் பேஸ்ட் போட்டு நல்லா ரெடி பண்ணி தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம். ஸோ CPUக்கு உள்ளே இருக்கிற இன்டர்னல் சர்க்யூட்ஸ் வீக்காக இருக்குது, இன்டர்னல் சர்க்யூட்ஸில் டேமேஜ் இருக்குதுன்னா அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து CPU வந்து ரெண்டாக பிரேக் பண்ணி அதை வந்து சர்வீஸ் பண்ண முடியாது. CPU போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவ்வளோதான், த்ரோ பண்ண தான் முடியும். ஸோ இதுதான் இதில் உள்ள பிரச்சனை. ஸோ CPUக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளம் இருந்துச்சாக்கா அதை நம்மளால் யாருனாலையுமே சரி பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தை தான் இப்போ நம்ம சரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பிளாக் பேஸ்டட் ஐசியெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள மிச்சம் இருக்கிற அந்த பிளாக் பேஸ்டெல்லாம் வந்து ஹீட் கொடுத்து ப்ளோயரில் அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடுறோம். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து
ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுத்துட்டோமாகும் CPU வந்து டேமேஜ் ஆயிரும். அப்புறம் பால்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சாகும். அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே பண்ணவே முடியாது. அது வேஸ்ட்டாக தான் போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க்கை நம்ம வந்து பண்ணணும். இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹார்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ கிளியராக தெரியலை நமக்கு வந்து அது பிளாக் அந்த கார்பன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹார்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஸ்க்ராட்ச் மீன்ஸ் தேய்ச்சி ப்ரஷ் பண்ணி அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணமாக்கும். நம்மளுக்கு பளிச்சுன்னு அந்த சில்வர் கலர் தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து இந்த தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து அதை ஒரு ஒயிட் கிளாத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு சிபியூவை வந்து ரீபால் பண்ணிடலாம் ஸ்டென்சிலை வச்சு. நான் ஏற்கனவே சொன்னது தான், ப்ராப்பரான ஸ்டென்சிலை வந்து ரீபால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். யூனிவர்சல் ஸ்டென்சில் வந்து வேலைக்கே ஆகாது சிபியூவை பொறுத்த வரைக்கும். அது ஒரு ஆடியோ ஐசி இல்லைக்காட்டி ஒரு நெட்வொர்க் ஐசி, பவர் ஐசி, இந்த மாதிரி சின்ன ஐசிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். CPU, EMMC, UFSன்னு வந்தாலே ப்ராப்பரான ஸ்டென்சில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதான் சேஃப் மெத்தடு. இப்போ நம்ம வந்து CPU வந்து ரீபால் பண்ணுறோம். ஹீட்டு என்னன்னு கேட்டிங்களாக்கும் 250 தான் நான் வச்சுருக்கேன். குயிக் 857 TW ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் வந்து 250 வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் PPD அப்ளை பண்ணி மறுபடியும் இன்னொரு வாட்டி ஹீட் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்களாக்கும் நம்மளுக்கு வந்து மைக்ரோஸ்கோப் வியூவில் பார்க்கும் போது நமக்கு கிளியராக தெரியும் அதோடைய பால்ஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். கிளியராக வந்து அந்த ஹோல்ஸில் ஃபுல்ஃபில் ஆகாது. நமக்கு மைக்ரோஸ்கோப் வியூவில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ அது ரெண்டாவது வாட்டி பண்ணிவிட்டு தேர்ட் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், பிளேடை வச்சு அந்த பால்ஸ் எல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தோம்னா எல்லாமே ஈவன் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் போட்டு திரும்ப வந்து ஹீட் கொடுக்குறோம். திரும்ப ஃப்ளெக்ஸ் போட்டு ஏன் ஹீட் கொடுக்குறோன்றா அப்போ தான் அது பர்ஃபெக்ட் லொக்கேஷனில் போய் வந்து அது ஃபிட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஈவனாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃப்ளெக்ஸ் வச்சு கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் வச்சு திரும்பியும் வந்து நம்ம வந்து ஹீட் கொடுக்குறோம். ஸோ ஏன் இது ஹீட் இது இந்த பொசிஷனில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் இது வந்து அலைன்மெண்ட்டுக்காக கொடுக்குறோம். ஸோ பால்ஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகியிருந்தாலும் அலைன்மெண்ட் பக்காவாகி இப்போ வந்து அதோடைய இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ சிபியூவில் ஃப்ளெக்ஸு அப்ளை பண்ணிவிட்டு மதர் போர்டில் ஃப்ளெக்ஸை அப்ளை பண்ணிவிட்டு சிபியூவை வச்சு நம்ம இப்போ வந்து அதை ரீபால் பண்ணிடலாம். அலைன்மெண்ட்டு கரெக்டாக பண்ணிடணும். அதே மாதிரி வந்து நோஸ் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஐசியை கலட்டும் போது நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோங்க, இல்லை மார்க் பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்ம ரெகுலராக இந்த வேலை பார்த்தோம்பாங்க நம்ம மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம எத்தனை வாட்டி பண்ணாலும் அது நம்மளுக்கு மறக்காது. ஸோ இப்போ CPU வந்து ஹீட் பண்ணிடலாம். 380 டிகிரியில் வந்து 370 வச்சு நான் இப்போ வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏர் வந்து 1.5 வச்சு நான் அதை வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் லைட்டாக ஃப்ளெக்ஸ் வச்சு நம்ம மறுபடியும் வந்து ஹீட் கொடுக்கலாம். ஹீட் கொடுத்துட்டு அது நம்மளுக்கு தெரியும், ஒரு நம்ம அதோடைய அந்த அந்த ஷேக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து 100% ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபேனில் வச்சு அதை போர்டை வந்து கூல் பண்ணுறோம். ஏன் நம்ம ஃபேனை வச்சு கூல் பண்ணுறோம் அப்படின்டா, நம்ம எடுத்தவொடனே அந்த மதர் போர்டு ஹீட்டாக இருக்கும் போதே அதை போட்டு நம்ம ஆன் பண்ணமாக்கும் ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மதர் போர்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் அதை எடுத்து நம்ம மொபைலில் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஆன் ஆகுதா இல்லை என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத. ஸோ எக்காரணத்தை கொண்டு ஹீட்டாக இருக்கிற போர்டை வந்து நம்ம ஆன் பண்ணவே கூடாது. ஸோ அதில் இருக்கிற சில்வர் டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மொபைலில் போட்டு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொபைலில் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய ஒர்க் வந்து எந்த அளவுக்கு ஓகே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கனெக்டர்லாம் மாட்டிட்டு பேட்டரி கனெக்டர்லாம் மாட்டிட்டு ஆன் பண்ணிடலாம். ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கேமராவும் ஓகே ஆயிடுச்சு, சவுண்டும் ஓகே ஆயிடுச்சு. நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ வெளியில் கேட்காது. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கேமரா ஓகே, வாய்ஸும் ஓகே, நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இது மாதிரி உங்களுக்கும் இதே ஃபால்ட்டு உள்ள மொபைல் இருந்துச்சாக்கும் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.